அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடனுமாகிய அல்லாஹிற்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லா. லாஸ்ட் வீடியோவில் யாரெல்லாம் என்கிட்ட துவா செய்யுங்கன்னு சொன்னீங்களோ எல்லாருக்குமே நான் துவா செஞ்சேன். எனக்காக நீங்கள் துவா செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ் துவாவின் மூலம் ஒன்றிணைவோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு வார்த்தை சொன்னோன்னா அல்லாஹு தாலா நம்மளுக்கு எல்லாத்தையுமே கொடுத்துருவானா. அதாவது நம்ம ஆசைப்பட்ட வீடு, வாகனம், நம்மளுக்கு நிம்மதி, சந்தோஷம், பிறரிடத்துலேருந்து நம்மளுக்கு கண்ணியம், இந்த மாதிரி எல்லாத்தையுமே கொடுத்துருவானா. அது என்ன தெரியுமா? அது ஒரு சின்ன வார்த்தை தான். அது என்ன அப்படின்னா அஸ்தகுஃபிருல்லா. அதாவது அல்லாஹ்வே என்னோடய பாவத்தை நீ மன்னிச்சிரு, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அல்லாஹ்கிட்ட கேட்குறோம். அது மட்டும்தான். இந்த ஒரு வார்த்தையை அதிகமாக சொன்னோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான எல்லாமே கிடைச்சிரும். அது எப்படி கிடைக்கும்? நம்ம எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பு கேட்குறோமோ அல்லாஹ் கிட்ட, அந்த அளவுக்கு வந்துட்டு நம்ம நெருங்குறோம். அல்லாஹவை நெருங்கி நம்மளோட பாவத்தை அல்லாஹு தாலா எல்லாத்தையுமே மன்னிச்சிட்டான் அப்படின்னாவே நம்ம கேட்குற ஒவ்வொன்றுமே நடக்கும். நம்ம ரீசெண்டாக கூட கேள்விப்பட்டிருப்போம்ல, ரொம்ப அந்த நியூஸ் கூட இதாக இருந்தது. அதாவது ஒருத்தவங்க ஒரு நாளைக்கு 10,000 முறை பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அதன் காரணமாக அவங்க கேட்குற எல்லாமே கபூலாயிருமா, எல்லா துவாவுமே கபூலாயிருமா. சுப்ஹான் அல்லாஹ். அப்போ எந்த அளவுக்கு அந்த பாவ மன்னிப்பு நம்மளுக்கு பெருசு. அல்லாஹ்விடத்துல கேட்குறதுக்கு ஒரு அஸ்தகுஃபிருல்லா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு செகண்ட் ஆகுமா? ஆனால் அந்த அஸ்தகுஃபிருல்லாக்கு இவ்வளோ பெரிய பாக்கியத்தை அல்லாஹ் தாலா கொடுத்து வச்சுருக்காங்க. ஒரு பொக்கிஷமான ஒரு வார்த்தை. நிஜமாவே இதை உணர்ந்து நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னாவே இனி ஒவ்வொரு தேவைக்குமே உங்களுடைய நாவு உச்சரிக்கிறது அஸ்தகுஃபிருல்லா மட்டும்தான். ரசூலா என்ன சொல்லியிருக்காங்க? குழைத்த மாவுக்கு உப்பு இல்லைன்னா கூட யாரை கூப்பிடுங்க? அல்லாஹவை கூப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அது மட்டும் செருப்பு வாரந்தா கூட நீங்கள் அல்லாஹவை கூப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. மனிதர்களை சார்ந்திருந்தோம் அப்படின்னா நம்ம அந்த மனிதர்களால் நம்ம திருப்தி படுத்தவே, நம்மளை அவங்களுக்கு படுத்த முடியாது, நம்மளுக்கு அவங்க திருப்தி அளிக்க முடியாது. நம்மளை திருப்திப்படுத்தக்கூடியவன் அல்லாஹ் மட்டும்தான். அல்லாஹவே சார்ந்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது அப்படிப்பட்ட அல்லாஹவை நம்ம சார்ந்திருக்கிறத விட்டுட்டு அவன்கிட்ட பாவ மன்னிப்பை கேட்டு அவனை நெருங்கிறதை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? கண்டிப்பாக அவனை நெருங்கி இப்போவுமே நம்ம என்ன பண்ணுறோம்? அஸ்தக்ஃபிருல்லா 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 அஸ்தக்ஃபிருல்லா. நோ யூஸ். இதுக்கு நிஜமாவே நான் 10,000 இது 30,000 தாட்டி சொன்னால் கூட இது இதே கிடையாது. ஏன்? நம்மளுடைய அந்த வார்த்தைங்கிறது உள்ளத்தால் வரணும். அதாவது அல்லாஹ்வே நான் மன்னிச்சிடு அப்படிங்கிற வார்த்தை நம்ம உள்ளத்துலேருந்து வரணும். இப்போ நீங்களே ஒருத்தவங்க கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி சொல்கிறீங்க, நான் இந்த மாதிரி செஞ்சுருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிடுங்க அப்படிங்கிறதுக்கும் சாரி 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 சாரின்னு 10,000 வாட்டி சொல்கிறதுக்கும் என்ன இது? அப்படி நீங்கள் யாரோட சாரியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்குவீங்க? கண்டிப்பாக அந்த ஃபர்ஸ்ட் சொல்கிறாங்கல்ல, நான் பண்ண தப்பு தான், இந்த மாதிரி பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு மனசால் சொல்கிறாங்கல்ல, அவங்களோட தானே ஏற்றுக்கிறீங்க. அப்போது அற்ப மனிதனுக்கே அப்படி சொல்லும்போது அகிலத்தின் அதிபதியான அல்லாஹ் அவன் நம்மளோட பாவத்தை ஏன்னா நம்மளோட பாவம்ங்கிறது நம்ம என்ன நினைப்போம்? மித்தவங்களுக்கு தெரிஞ்சு செய்கிறதான் பாவம் நினைப்போம். அது கிடையாது. நம்ம மனசாட்சிக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம என்னென்ன பாவம் பண்ணுறோம், அப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நம்மளுக்கும் நம்மளோட ரப்புக்கு மட்டும்தான் தெரியும். அதனால அல்லாஹ்வை நெருங்கி முதல்ல அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்போம். இன்ஷா அல்லாஹ் பாவ மன்னிப்பு கேட்குறதுனால நம்மளோட தேவைகள் எல்லாமே அல்லாஹ்விடத்தில் நிறைவேறும். நம்ம மட்டும் அதை உணர்ந்துட்டோன்னு வைங்களேன், இனி நம்ம எந்த தேவைக்குமே அஸ்தக்ஃபிருல்லா அதை தான் சொல்லுவோம். இன்ஷா அல்லாஹ். இந்த பாவ மன்னிப்புமே வெறும் உதட்டால் வர்றதுக்கு பேர் பாவ மன்னிப்பே கிடையாது. உள்ளத்தால் வரணும். இறைவா, நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிடு, இனிமேல் நான் தவற செய்யவே மாட்டேன் அப்படின்னு உட்காந்து அல்லாஹ் மேலே அதிகமான நம்பிக்கை வச்சு, நீயத்து தாங்க எல்லாத்துக்குமே காரணம். நம்ம நல்லா பாருங்களேன், ஒரு விஷயத்த நம்மளால் முடியும், கண்டிப்பாக அல்லாஹ் நம்மளுக்கு தருவான் அப்படின்னு நினச்சா செஞ்சு பாருங்களேன், கண்டிப்பாக தந்துடுவான். இல்லைன்னா ஸ்டார்ட் பண்ணும்போது இல்லை இது நடக்காது, முடியாது அப்படின்னு நினச்சி பாருங்களேன், அது கண்டிப்பாக முடியாது. அதுதான் அந்த எண்ணத்துக்குள்ள பவர். அல்லாஹ் முழுமையாக நம்பி அவன்கிட்ட மட்டுமே கையேந்தி வேறு யாரையுமே சார்ந்திருக்காம அவனை மட்டுமே சார்ந்திருந்து கேட்குற ஒவ்வொரு துவாக்களுக்குமே அவன் மட்டுமே போதுமானவன். அவன் கண்டிப்பாக நம்மளோட கையை ஒரு நாளும் திருப்பி அனுப்ப மாட்டான். இன்ஷா அல்லாஹ். இன்ஷா அல்லாஹ் இனிமே ஒரு நாளைக்கு அதிகமான பாவ மன்னிப்பு கேட்குறவங்கள ஆகுவோம்.
அல்லாஹு தாலா உங்களுடைய துவாக்களையும் என்னோட துவாக்களையும் உடனே கபூல் செய்வான் இன்ஷா அல்லாஹ். இது யாருக்கெல்லாம் பயனுள்ளது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கோங்க. அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிபாக்குவானாக என்று துவா செய்தவர்களாக விடைபெறுகிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரொப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.